எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் வரைக்கும் இனி விஜய் புராணமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தெளிவான ஒரு முடிவை அரசியலில் அவர் எடுத்திருக்கிறார். என்னன்னா, அவர் பனையூர் பண்ணையார், வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார், அப்படி இப்படின்னு சொன்ன எல்லாருடைய வாயையும் மூட வச்சுட்டாரு. தயவுசெய்து வராதிங்க, வந்தா எல்லா இடமுமே போக்குவரத்து பெரிய பிரச்சனையாகுது, நீங்க பனையூர்லேயே இருந்து அரசியல் பண்ணா கூட நல்லதுதான்னு சொல்ற அளவுக்கு பேச வச்சுட்டாரு. இன்னொன்று, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் மக்களை சந்திக்க போகும்பொழுது இதே மாதிரி கூட்டம் வரப்போகுது, இதே மாதிரி பரபரப்பு இருக்க போகுது, இதே மாதிரி கான்ட்ரவர்சியும் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஒரு வாரம் முழுக்க விஜய் பற்றி தான் பேசுவோம். அதற்கப்புறம் இன்னொரு வாரம் வந்துடும், அதுக்கப்புறம் விஜய் பற்றி பேசுவாங்க. அது டிசம்பர் வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. இது வேற எந்த அரசியல்வாதியும் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே திருச்சியில் ஆரம்பித்த சுற்றுப்பயணத்தை அப்படியே ஒரு ரவுண்டு 10 நாளில் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன். 10 நாளோட போயிடும். ஆனால் டிசம்பர் வரைக்கும் வச்சிருக்கிறாரு பாருங்க, வாரம். அதுதான் அவருடைய டாக்டிக்ஸ்.